தமிழ் சினிமாவில் சமூக கருத்துள்ள படங்களை இயக்கி வருபவர் மாரி செல்வராஜ். பரியேறும் பெருமாள் படம் மூலமாக இயக்குனராக அறிமுகமான இவர் கர்ணன், மாமன்னன் உள்ளிட்ட படங்களை இயக்கியுள்ளார். அத்துடன் வாழை என்ற படத்தையும் இயக்கி முடித்துள்ளார். இதையடுத்து துருவ் விக்ரம் நடிப்பில் புதிய படம் ஒன்றினை மாரி செல்வராஜ் இயக்க உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ரஜினி சாரின் தலைவர் 172 படத்தினை இயக்கும் வாய்ப்பு மாரி செல்வராஜுக்கு கிடைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது. அத்துடன் இப்படத்தினை சன்ஸ்கிரீன் சார்பாக லலித்குமார் தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து சமூக கருத்துள்ள படங்களை இயக்கி வரும் மாரி செல்வராஜுடன் ரஜினி சார் இணைந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் கோலிவுட் வட்டாரத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை பரபரப்பினையும் கிளப்பியுள்ளது. சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் தற்போது கூலி திரைப்படத்தில் நடித்து வருகின்றார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி சார் நடித்து வரும் இத்திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கின்றது. கமலின் அதிதீவிர ரசிகரான லோகேஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினியை இயக்குகிறார். எனவே இந்த படம் எப்படி இருக்கும் என தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக இருக்கின்றனர். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத்தின் இசையில் உருவாகும் கூலி திரைப்படத்தில் ரஜினி சார் உட்பட மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்து வருகின்றனர். நாகார்ஜுனா, சௌபின் சாஹர், உபேந்திரா என பல மொழிகளை சேர்ந்த நடிகர்கள் நடித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் பாலிவுட் புகழ் அமீர் கான் இப்படத்தில் கேமியோ ரோலில் நடிப்பதாகவும் கூட சொல்லப்படுகின்றது. ஆனால் இதை பற்றிய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. இதனை அடுத்து வரும் மார்ச் 1ஆம் தேதி கூலி படத்தின் டீசர் வெளியாகும் என லோகேஷ் அவர்கள் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.